வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம். அதுக்கு சிக்கன் 1 கிலோ. சிக்கன் கிரேவி செய்ய சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி பழம் 5 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை ஒரு துண்டு எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கிராம்பு 3 போடலாம். நான் மசாலா அதிகம் சேர்த்த மாட்டேன், இதுவே சரியாக இருக்கும். இஞ்சி சின்ன துண்டாக 1, பூண்டு ஒரு கட்டி, எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இஞ்சி அதிகம் சேர்த்த வேண்டாம். இதுலேயே கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டில் வறுத்தரைச்ச கொத்தமல்லி தூள் இது. இதுலேயே சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் செம காரம், 2 ஸ்பூன் போதும். சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாம் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சிக்கன். அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கடாயை வச்சு காய வைக்கலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் செம டேஸ்டியாக இருக்கும். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே மசாலா அங்கே வதங்கணும், அதனால் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த சிக்கனை செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். அரைச்ச விழுதை போடுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும், எண்ணெய் கையில் தளிச்சிடும். சிம்மில் வச்சுட்டு ரொம்ப கவனமாக போடலாம், நிதானமாக போடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. எப்போவுமே ரொம்ப கவனமாக போடணும், இல்லாட்டினா கையெல்லாம் தளிச்சிடும். மசாலாங்களை நல்லா கலக்கி விடலாம். மசாலாங்க நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோமா அடி பிடிக்காமல் ஈஸியாக வதங்கும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த உப்பு இழுத்துருன்னு சொல்லுவாங்க. நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். எண்ணெயிலேயே இது பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். மூடி போட்டு 5 நிமிஷம் விடலாம். ஆனால் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து அடிக்கடி கிளறி விடணும். அப்போ தான் ஈஸியாக நல்லா வதங்கும். மூடி போட்டு வைக்கலாம். 5 நிமிஷம் விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டேன். அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டு மூடி போட்டு வச்சிடணும். இதை மூடியை திறக்கிறப்ப சிம்மில் வச்சுட்டு திறக்கணும். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். தீயை அதிகப்படுத்திடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம் பண்ணிவிட்டு மூடியை திறக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. எண்ணெய் எல்லாம் இழுத்துருச்சு இந்த மசாலா. நல்லா கலந்து விட்டு இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். மார்னிங் டிஃபனுக்கு இந்த கிரேவியை செஞ்சுக்கிட்டோமா மதியானம் சாப்பாட்டுக்கும் ரெடி ஆகிடும். மதியானம் சிம்பிளான ரசமோ தயிரும் இருந்தால் போதும், செம விருந்து சாப்பிட்ட ஃபீல் கிடச்சிடும். நல்லா வதங்கிடுச்சு. கிளறி விட்டு சிக்கனை போட்டுக்கலாம். ரொம்பவும் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். யார் சாப்பிட்டாலும் ஹாஹான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். சிக்கனை போட்டு நல்லா கலந்து விடலாம். 1 கிலோ சிக்கன் போடுறேன். சிக்கனை மசாலாவோடு கலந்து விட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். எங்கள் ஊரில் இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் இப்போ சப்பாத்தி செய்யலான்ட்ருக்கேன். சப்பாத்தி நிறையா தான் செய்யணும், ஏன்னா கம்மியாக சாப்பிட்றவங்க கூட அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும். சிக்கனை எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி விதவிதமாக செஞ்சு கொடுத்தோமா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப நிறையா சாப்பிடுவாங்க. நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு ஊற்றினோமா போதும்.
நாட்டுக்கோழிலையும் இப்படி செய்யலாம். இந்த மசாலா வதங்குறதுக்கு பின்னாடியே குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்ச நாட்டுக்கோழி கறியை போட்டோமா நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போட்டு விடுவோம். 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். நல்லா கொதிக்குது. நல்லா கலந்து விட்டு இன்னும் 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். இந்த சிக்கன் கிரேவியை வீட்டில் இருக்கிற சிம்பிளான மசாலாங்களை போட்டு தான் தயார் பண்ணுறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே மசாலா வதங்குறப்ப உப்பு போட்டோம். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு. நல்லா கலந்து விடலாம். இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். மூடி போட்டு வேக விடலாம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. கிளறி விடலாம். இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு சரியாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். மூடி எடுத்து பார்க்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தலையை போட்டு தூவி இறக்கணுமா அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி. என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஈஸியாக சமைக்கக்கூடிய சமையலை தான் நான் வீடியோவாக போடுறேன். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஈஸியான சமையலை பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம். ரொம்பவும் ஈஸியான சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.